Hello everyone, you're watching It's Me Shalaka and it is me Shalaka. இன்னைக்கு நம்ம வந்து தமிழில் பேச போகிறோம். புதுசாக ட்ரை பண்ணினுக்கிறேன். ஸோ வந்து இன்னைக்கு பண்ணுற மேக்கப் வந்து ஃபாக்ஸ் லுக் மேக்கப், கொஞ்சம் லைட்டாக ஈஸ்ட் ஏஷியன் சைடில் இருக்கிற மேக்கப். ஸோ ஃபாக்ஸியான மேக்கப் பண்ணுறதுக்கு இன்றைக்கி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம கன்சீலர் யூஸ் பண்ண போகிறோம். ஐஸ் மேலே கன்சீலர் யூஸ் பண்ணால் தான் இன்னும் நல்லா கலர் தெரியும். இது போடும்போது, ஐ ஷேடோ போடும்போது. அப்போ தான் ஒரு நல்ல ஒரு பேஸ் ரெடி ஆகும். இப்போ ஐ ஷேடோ எடுத்துக்கிறோம். ஐ ஷேடோவில் இது மாதிரி ஆரஞ்ச் கலரில் எடுக்கிறோம். ஒரு ஃப்ளஃபியான ப்ரஷ் எடுத்துகிட்டு அதில் ஆரஞ்சு எடுக்க போகிறோம். ஐ ஷேடோவை எடுக்கும்போது டேப் பண்ணிவிட்டு ஐ ஷேடோவை சைடில் ஒரு 2 வாட்டி டேப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எடுங்க. இப்போது அவுட்டர் கார்னர்லேருந்து சர்க்கிள் மோஷனில் அப்படியே இன்னர் கார்னருக்கு வர போகிறோம். நல்லா அந்த ஐலாஷ் லைனுக்கு க்ளோஸராக வச்சு இப்படி ட்ராக் பண்ணுறோம். மிடில் ஏரியாவில் கொஞ்சோண்டு வர மாதிரி அது வரைக்கும் பண்ணுறோம். இப்போது இது மாதிரி ஒரு ப்ரஷ் எடுத்து ஃப்ளஃபி கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அது மாதிரி ஒரு ப்ரஷ் எடுத்து கொஞ்சம் ஷிம்மரியான லைட் ஸ்கின் கலர் மாதிரி ஒரு கலர் எடுக்கிறேன். எடுத்து மிட் ஏரியாவிலேருந்து கொஞ்சம் கார்னர் வரைக்கும் போடுறேன்.
ஆரஞ்சு எடுத்து கொஞ்சம் நடுவுலேருந்து என்ன சைடாக பிளெண்ட் பண்ணுறேன். இன்னும் நல்லா ஒரு ஸ்டிஃபான ப்ரஷ் எடுத்து க்ரீமிஷ் ஒயிட்டிஷ் கலரில் இருக்கு ஷிம்மர் கலர், அதை எடுத்து நல்லா ப்ரஷில் பேக் பண்ணிங்கோ. கொஞ்சம் டேப் பண்ணிட்டு இன்னொரு கார்னரில் ஆக்சுவலி வேறு ப்ரஷ் யூஸ் பண்ணியிருந்தா ஒன்றும் நல்லா இருந்திருக்கும். கார்னரில் கொஞ்சம் இதாகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பான ப்ரஷ் பண்ணி யூஸ் பண்ணிங்க, என்ன மாதிரி பண்ணாதீங்க. ஐலைனர் பண்ண போகிறோம். எனக்கு நார்மலாகவே ஐலைனர் வைக்க அவ்வளோ வராது. ஸோ அதனால் நான் ஒரு ட்ரிக் யூஸ் பண்ணுறேன். ஒரு கைட்லைன் பண்ணுறதுக்காக இது மாதிரி ஒரு ஷார்ப்பான எதுனா ஒன்று ட்வீஸ் எடுத்து பின்னாடி பக்கம் யூஸ் பண்ணுறேன். இது மாதிரி எதுனா மெலிசாக ஷார்ப்பாக தான் எடுத்துக்கோங்க. அதில் காஜல் எல்லாம் ஐலைனர் அது வந்து கொஞ்சம் அந்த கார்னரில் போட்டுக்கிறேன். அதை வச்சு இப்படி வந்து ஒரு லைன் பண்ணுறேன். இல்லை உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வேணும்னா இப்படி ஸ்ட்ரெயிட்டாகவே போட்டுக்கலாம். இப்படி ஒரு சின்ன லைன் போடுறேன். இது வெறும் ஒரு கைட்லைன் தான். ஆக்சுவலி இப்படி போட்டிருக்கணும், இப்படி போடுறது இப்படி போட்டேன். அப்புறம் நான் வந்து பென் ஐலைனர் எடுக்கிறேன். எடுத்துட்டு அந்த லைன் வச்சு
அப்படி போடுறேன். இது ஆக்சுவலி டார்க் ப்ரௌன் எடுத்தால் இதுக்கு இன்னும் நல்லாயிருக்கும். இது மாதிரி கொரியன் சைனீஸ் மேக்கப்புக்கெல்லாம் சாஃப்டான லுக் போகிறீங்கனாலே டார்க் ப்ரௌனோ இல்லை ப்ரௌன் இன்னும் நல்லாயிருக்கும். ஆனால் என்கிட்ட ப்ரௌன் இல்லை, அதனால பிளாக் யூஸ் பண்ணுறேன். இது மாதிரி பென் மாடல் நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா நார்மலான ஐலைனரோடு இது இன்னும் ஈஸியாக இருக்குது. ஸோ எனக்கு நார்மலான ஐலைனரில் போடவே வராது. ஆனால் இந்த மாதிரி பென் ஐலைனரில் நல்லாயிருக்கு போடுறதுக்கு, ஈஸியாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது போடுறதுக்கு. இது கொலஸ்டர் ரெனிது கொலஸ்டர் ஐ பென் ஒரு லைன் வரைக்கும். இதே டார்க் ப்ரௌனாக இருந்ததுன்னா இவ்வளோ டார்க்காக இருந்திருக்காது. ஸோ அது இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஆனால் வந்துருக்கு. நான் இந்த கண் ஆஃப் இது மிரரை பார்த்து நல்லா பார்த்து போட்டு வந்துடுறேன். லைட் ப்ரௌன் ஐ பென்சில் எடுத்து உடஞ்சிருக்கு. எப்போ உடச்சுன்னு தெரியல, உடஞ்சிருக்கு. இங்கே நம்ம அக்யோசல் பண்ண போகிறோம். அக்யோசல்னால் இந்த ஐ பேகு இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் பெருசாக லைன் பண்ணுறதுக்கு, உங்கள் கண்ணு இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி காமிக்கிறதுக்கு. எனக்கு ஆல்ரெடி பெரிய கண்ணு இருக்கிறதுனால கொஞ்சம் தான் லைனிங் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல இங்கே அந்த ஃபோட்டோவில் அவங்க இன்னும் கொஞ்சம் பெருசாக்கிறதுக்காக இப்படி அவங்க இது பண்ணியிருக்கிறாங்க. பண்ணிவிட்டு உள்ளே ஒயிட் ஹைலைட் வச்சு ஷேடிங் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது இன்னும் கொஞ்சம் ஐ பெருசாக தெரியும். ஆனால் என் கண்ணு ஆல்ரெடி பெருசாக இருக்கிறதுனால நான் இன்னும் கொஞ்சம் லீனர் ஆக்கிறதுக்கு இந்த இடத்துலேருந்து இப்படி கனெக்ட் பண்ணி இங்கே ஒரு லைன் மாதிரி இப்படி ஆக்கு. இது இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பாக இருந்திருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். அதுக்கப்புறமா ஒரு லிப் ப்ரஷ் வச்சு லிப் ப்ரஷ்க்கு பதில் அந்த ஆங்கிள் ப்ரஷ் அந்த ஐப்ரோஸ்க்கு யூஸ் பண்ணுற ஆங்கிள் ப்ரஷ் யூஸ் பண்ணால் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். தொலைஞ்சு போச்சு, அதனால லிப் ப்ரஷ் வச்சு செய்கிறேன். கொஞ்சத்தை இப்படி ஒரு நீட்டாக்கிறதுக்கு, இப்படி லாங்காக இருக்கிறதுக்கு. ஒரு டார்க் ப்ரௌனான ஐ ஷேடோ எடுத்து அதை இன்னும் கொஞ்சம் இந்த லைட் ப்ரௌன் வச்சு டைட் லைனிங்கும் இந்த வாட்டர் லைனும் பண்ணுறேன். டார்க் ப்ரௌன் அந்த டார்க் ப்ரௌன் வச்சே பண்ணுங்கள். லைட் ப்ரௌன் இருக்கிறதுனால லைட் ப்ரௌன் வச்சு பண்ணுறேன்.
காஜல் வச்சுப்போம். மேலே வந்து டைட் லைனும் கீழே அவுட் லைனிங்கும் பண்ணுறேன். வாட்டர் லைன்லேயும் பண்ணுறேன். இப்போது அந்த ஃப்ளஃபியான ஆரஞ்சு ப்ரஷ் வச்சு அது மேலே அதே சேம் ஆரஞ்சு கலர் வச்சு இங்கே நல்லா கொஞ்சம் கீழாகவே வச்சு அது சேம் மேலே வந்து ஹைலைட் பண்ண சேம் கலர் வச்சு அந்த ஐலைனர் போட்ட பென் வச்சு கொஞ்சம் அந்த கார்னர்ஸை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் ஒரு ஃபாக்ஸியான லுக் கிடைக்கிறதுக்கு. ஃபேஸில் வந்து ஃபவுண்டேஷன் வந்து மேட் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுறேன். மேபிலின் ஃபிட்மி இது. பேக் ஆஃப் த ஹேண்டில் போட்டுக்கணும். குஷன் யூஸ் பண்ணுறேன். கொஞ்சம் வாட்டர் போட்டிருப்பேன் அதில். ஆக்சுவலி அண்டர் ஐக்கு முன்னாடி தான் வந்து ஃபவுண்டேஷன் போட்டிருக்கணும், மறந்துட்டேன். வெறும் எங்கே மார்க்ஸு இதெல்லாம் இருக்கும் அந்த இடத்துல வரைக்கும்
ஐப்ரோஸ்க்கு நான் வந்து ரெனித ப்ரௌ ஃபில் யூஸ் பண்ணுறேன். அப்படி கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக லைட் ப்ரௌன் வச்சு போடுறதுக்கு. கோல்டனான ஒரு ஆரஞ்சு எடுத்து, கொஞ்சம் கோல்டன் ஆரஞ்சாக தெரியுது, அதை எடுத்து இங்கே கீழே இதில் போடுறேன். ஒரு ஃப்ளஃபி ப்ரஷ் எடுத்து கீழே இங்கே போடுறேன். அதுவே கொஞ்சம் மிடில்லையே போடுறேன். ஒரு ப்ரஷ் எடுத்து, நல்லா ஃப்ளஃபியான ஒரு ப்ரஷ்ஷு எடுத்து நல்லா பிங்கான இந்த ப்ளஷ் எடுத்து இந்த ப்ளஷ் கரெக்டாக இங்கே இந்த ஏரியாவில் ப்ளூ பிங்க் கலர் இந்த அளவுக்கு இவ்வளோ இல்லை. ஸ்மைல் பண்ணிட்டு கரெக்டாக அதுக்கப்புறமா பவுடர் அடிச்சதுக்கப்புறமா கொஞ்சம் கம்மியாயிடும். லைட்டிஷோட கொஞ்சம் டார்க். இது கேமராவில் கொஞ்சம் லைட்டாக தெரியுதா? நான் இந்த டார்க் ப்ரௌன் வச்சு இப்போ ஸ்கின்னோட ஒரு 2 ஷேடு டார்க். ஐப்ரோஸ்க்கு கனெக்டடாக அப்புறம் இப்படி ஒரு லைன், இங்கே இப்படி ஸ்ட்ரெயிட்டாக நாஸ்ட்ரல்ஸ்க்கு கொஞ்சம் அப்புறம் கொஞ்சம் கன்சீலர் இருக்க எடுத்து டிப் ஆஃப் த நோஸ் இந்த சர்க்கிளுக்கு நடுவில் அப்புறம் இந்த லைனுக்கு
பவுட்ரு வந்து வெறும் ஐஸுக்கு கீழே எங்கே ஆயிலியாக இருக்கும், ஆயில் வருமோ அந்த ஏரியா வரைக்கும், ஷைன் ஆகிற ஏரியா வரைக்கும். லிப்ஸ்க்கு இப்படி ஒரு லைன், அப்புறம் கிளாஸ் அந்த மாதிரி. இப்போ ஹேர் எல்லாம் பண்ணிட்டு வந்துடுறேன். So this is the look. Thank you for watching and see you guys on the next one. Bye bye.